தன்னுடைய தைரியத்தால், மனோதிடத்தால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே. என்ன மேடம் எப்பயும் வேற மாரி சொல்றீங்க. இந்த தடவ தைரியம் அப்படின்றீங்கன்னா, இந்த தடவ அப்படியே சூப்பரா இயங்க போகுது. 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது. 1ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. வேற என்ன வேணும் சொல்லுங்க? சொல்லவா வேணும்? 11ஆம் இடம் இயங்க போகுது. ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. சூப்பரான டைம் பீரியடுங்க. கவலையே பட வேணாம். யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ, இந்த தடவ துலா ராசிக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன கேட்டா தனுசு ராசிக்கு தான் இந்த தமிழ் புத்தாண்டு ஜாக்பாட். அந்த அளவுக்கு கிரகங்கள் எல்லாம் மிகச்சிறந்த வன்மை பொருந்திய அமைப்புல தான் இருக்காங்க. நெறைய பேர் வீட்ல குவா குவா சத்தம் கேட்பதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக நிகழப்போகிறது. இதுவரைக்கும் கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் கேப் விழுந்த அத்துணை தனுசு ராசினியர்களுக்கும் ஆ தலைவன், தலைவிக்கு இடையே ஒரு அழகான ஒரு அந்யோன்யம் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது. சூப்பரா இருக்குங்க. ராசிநாதனுடைய பார்வை ராசிக்கு விழுதல் அப்படின்றது 2 கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாரி 2 விதமான ஒரு பூஸ்டர் கிரியேட் பண்ணி குடுக்கும். அதனால உங்களுடைய தனுசு வீட்டுக்கு அங்க உட்கார்ந்து 180 டிகிரில குருவோட பார்வை விழுகுது அப்படின்னா, உங்களுக்கே விழப்போது. பயங்கரமான கான்ஃபிடென்ட் அப்படின்றது இன்கிரீஸ் ஆக போகுது. வில் பவர் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் முடியாது. நான் சின்ன பிள்ளையாவே இருந்தேன். திடீர்னு என்னடா நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட அப்படின்ற மாரி உங்களுக்கான மெச்சூரிட்டிய அடுத்தவங்களுக்கு தெரிவிக்க போகிறீர்கள். அப்படி சொல்லலாமா? நம்ம என்னதான் 35 வயசுல இருந்தாலும் அம்மாக்கு நம்ம குழந்தை தானே. ஆனா திடீர்னு அம்மாக்கு வந்து என் புள்ளைக்கு 35 வயசு ஆயிடுச்சு போல அப்படின்னு உணர வைக்கிறதுக்கான மெச்சூரிட்டிய நீங்க கிரியேட் பண்ண போறீங்க, குடுக்க போறீங்க. அந்த அளவுக்கு பொறுப்பா இருக்க போறீங்க. கபாலி மாரி நெருப்பா இருக்க போறீங்க. நெறைய மாற்றங்கள் நிகழப் போகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு சொல்லவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதுவரைக்கும் வந்து குரு 6ல மறைஞ்சுட்டாரு. அது இப்ப அப்படி இப்படி நெறைய அப்படியே சின்ன 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 எக்ஸ்ட்ரா கடன், எக்ஸ்ட்ரா நோய், எக்ஸ்ட்ரா அவமானம், அசிங்கம் வெளியில ஒண்ணும் படுத்தல. ஆனா எனக்குள்ளேயே நான் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டேன். அப்படின்ற மாரி எல்லாம் ஓடிட்டு இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. ரொம்ப பொறுப்பா இருக்க போறீங்க. ஆ நெறைய பேருக்கு வேலை மாற்றம் அப்படின்றது நடக்க போது. ஃபாரின் டிராவல் மேற்கொள்ள போறீங்க. இல்லன்னா வீட்டுக்கு டிராவல் பண்ண போறீங்க. நெறைய பேரு நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு தடவ வந்துட்டு போறது, 3 நாளைக்கு ஒரு தடவ வந்துட்டு போறது அப்படின்ற மாரி டிராவல் நெறைய மேற்கொள்ள போறீங்க. ஏன்னா காற்று ராசியில போய் உட்கார்ந்திருக்கார் ராசிநாதன். கண்டிப்பா டிராவல் அப்படின்றது 100க்கு 150 விழுக்காடு இருக்க போது. இதெல்லாம் ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் தான். ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்து செப்டம்பர், அக்டோபருக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போதுங்க. நீங்க, உங்க துணைவியார், உங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் வயதானவர்கள் மட்டும் உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மத்தபடி ஒண்ணும் பெருசா இழப்புகள் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆ ராகு கேது பொசிஷனும் ஒண்ணும் பெரிய லெவல்லலாம் ஒண்ணும் மோசமா இல்ல. 3ஆம் இடத்துக்கு வந்து ராகு உகராரு அப்படின்றபோது, முயற்சிகள் அனைத்தும் பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிரம்மாண்டமா இருக்கும். நெறைய பேருக்கு ஃபாரின் போய் செட்டில் ஆயிடலாமான்ற மாரி தாட் ப்ராசஸ்லாம்